வணக்கம் தோழர்களே. வெல்கம் டு டாக்டர் ஒரிஜினல். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது ராஜ்குமார், நான் உங்க யஷ்வந்த். இன்னைக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்து ஏன் வந்திருக்கோம்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். ஸோ எல்லாரும் இந்த நியூஸ் பார்த்திருப்பீங்க. சாதி மறுப்பு திருமணம் பண்ணி வச்சதுனால திருநெல்வேலி மாவட்டத்துல சிபிஐஎம் அலுவலகம் வந்து தாக்குதலுக்குள்ள இருக்கு. ஸோ அது ஒரு பெரிய பேசுபொருளா இருக்கு. ஒரு கட்சி அலுவலகத்துக்கே பாதுகாப்பு இல்லைன்னா இங்க இருக்க சாதாரண மனிதர்களுக்கு, சக மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு இங்க வந்து பாதுகாப்பு நிலை, அதாவது பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் அப்படின்றது தான் ஒரு கேள்வியா வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி சோஷியல் மீடியாவில் பெரிய டிஸ்கஷன், நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பயன்படுத்தி ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்று அழைக்கப்படுகிற மணி அவர்கள் வந்து இதை முழுக்க முழுக்க இதுக்கு காரணம் வந்து டிஎம்கே அரசு தான் அப்படின்ற மாதிரி ஒரு நரேஷன்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. ஸோ அதை பத்தின ஒரு எங்களோட பார்வை என்ன அப்படின்னு ஷேர் பண்ணலாம். ஸோ ராஜ்குமார் சொல்லுங்க, நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்வை பொறுத்தவரை திமுக அரசானது ரொம்ப ரொம்ப மோசமான நிலைப்பாடு தான் எடுத்திருக்கு. இத வந்து அவங்க சிறப்பா பண்ணியிருக்கணும். ஆனா ரொம்ப மோசமா கையாண்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 3வது முறை மோடி பதவி எடுத்தவுடன் என்னையா சொல்லியா? கேக்குதா இல்லையா? கேக்குது கேக்குது. 3வது முறை மோடி. நான் மணி பேசி பார்த்தேன், எனக்கு வரல. இல்ல கேக்குது. இல்ல இல்ல இல்ல, நீ மறுபடியும் ஆரம்பி. நீ சொன்னது ஒரு பாயிண்ட் இருந்துச்சு, கேட்பேன். சரி சொல்லு. இந்த நிகழ்வை பொறுத்தவரை இந்த நிகழ்வை பொறுத்தவரை திமுக அரசானது நன்றாக கையாண்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த 3 ஆண்டு ஆட்சி என்பது மிகப்பெரிய அவலம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிகப்பெரிய அவலம். ஓஹோ, இது வந்து திமுக அரசாங்கத்தின் மீது விழுந்த மிகப்பெரிய கரும்புலி அப்படியா? இல்ல, அப்ப இதுல வந்து திமுக நிலைப்பாடு வந்து சாதி ரீதியா அந்த தாக்குதல் நடத்தினவங்க மேல இருக்குன்னு சொல்ல வராதா என்ன, எனக்கு புரியல. 2வது, இதே இன்டர்வியூ வந்து சிபிஎம் பிரஸ் மீட்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது காவல்துறை மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா? மணி என்ன போலீஸ் இல்லாம டிஎம்கே தான் காரணம் அப்படின்றாரு. இன்றைக்கு அண்ணாமலை பொறுத்தவரை தேர்தலில் படுதோல்வி அடைந்ததற்கு பிறகு ஏதுவாக பத்திரிகையாளர்களை சந்திப்பதில்லை. அவருடைய குரலாக இந்த மணி அவர்கள் இன்று செயல்படுகிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். அண்ணாமலை ஐயா, இந்த இடத்துல எதுக்கா பிஜேபி பத்தி பேசுறீங்க? டிஎம்கே பத்தி பேசிட்டு இருக்கோம், நீங்க பிஜேபி பத்தி பேசுறீங்க. யாராவது ஒருத்தன், அதாவது இந்த இடத்துல டிஎம்கேக்கு எதிராக பேசுறதுக்கு எந்த ஒரு பாயிண்ட்டுமே கிடையாது. ஒரு அரசா என்ன பண்ணணும்னா, தப்பு நடக்காமலாம் இங்க தடுக்கிறதுக்கு ஸ்டாலின் ஒன்றும் கடவுள் இல்லை. 100,000 கண்ணை வச்சுட்டு எவன் எவனை அடிக்க போறான், எங்க கொள்ளையடிக்க போறான், எங்க கொலை பண்ண போறான்னு பார்த்துட்டே இருக்க முடியாது. ஒரு அளவுக்கு நீ சொல்றதுன்னா ஒரு நியாயம் இருக்குது. இவங்க ப்ரொடெக்ஷன் கேட்டிருக்காங்க, 2 போலீஸ்காரங்களை அனுப்பியிருக்காங்க, 2 கான்ஸ்டபிள். அந்த ப்ரொடெக்ஷனே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் கவர்மெண்ட் கிட்ட போய் அவங்களும் இதே விஷயத்த இந்த மாதிரி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீ வந்து இன்னைக்கு வந்து விமர்சிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. பொதுவா ஒரு விஷயத்துக்கு ஒரு தனிநபருக்கோ இல்ல ஒரு அலுவலகத்துக்கோ ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னா எத்தனை பேர் போவாங்க? 2 பேர் இல்ல 3 கான்ஸ்டபிள், அது மாதிரி. நான் பார்த்த வரைக்கும் 2-3 பேர் தான் போயிருக்காங்க. அது வரைக்கும் நீங்க இது போயிருக்கீங்களா? அறிவாலயம் போயிருக்கீங்களா? அறிவாலயம் வந்து இப்போதைக்கு போலையா. நான் வந்து வடநாட்டுல வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால அடிக்கடி அங்க வந்து பார்க்க முடியல. அறிவாலயம் வாசல்ல மேக்சிமம் ஒரு 5-10 பேர் நிற்கும். ஓகே ஐயா, அது சரி. இதுவே நீங்க சிஎம் வீட்டுக்கு போனாலும் இந்த தெருவுல இந்த பக்கம் 10 பேர், அந்த பக்கம் 10 பேர், வெறும் 20 பேர் தான் நிற்பாங்க. அப்படியே ஒரு மொத்த பட்டாலியனும் அங்க நிக்காது. இதுல முக்கியமா நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, உண்மையாவே அந்த ஊர்ல வந்து காவல்துறை இந்த தம்பதிக்கு வந்து சாதகமாவோ செயல்பட்டு இருந்தாங்கன்னா
அவங்க சிபிஎம் ஆபீஸ்ல போயிட்டு கஞ்சம் கூறுறதுக்கான சூழ்நிலை இருந்திருக்காதுல்ல. பாலிசி படி என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர், சாதி மறுப்பு திருமணம் செய்யறவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். போலீஸ் வந்து இந்த பாதுகாப்பை மறுக்க கூடாது. இது வந்து சுப்ரீம் நம்ம லா பாலிசியே அதுதான். நியாயப்படி பார்த்தா இவங்க போலீஸ் கிட்ட தான் போயிருக்கணும். பட் அவங்க போலீஸ் கிட்ட போகாம சிபிஎம் ஆபீஸ் கிட்ட வந்திருக்காங்கனாலே அந்த ஊர்ல காவல்துறையோட நிலைமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது இதுலயே தெளிவா தெரியும். இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லியிருக்காங்க. என்னது? ஓகே, போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஓ, இதுக்கு இந்த விஷயத்துக்கு இந்த விஷயத்துக்கு ஓகே. இப்ப அதுதான், இப்ப அங்க காவல்துறையில இருந்து நேரடியா உண்மையாவே நேரடியா காவல்துறையை ஈடுபட்டு இவங்களுக்கான பாதுகாப்பை உறுதி பண்ணியிருந்தா இவங்க சிபிஎம் ஆபீஸ் கூட வர வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய காவல்துறை கிட்டே போயிட்டு அங்கேயே கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஏன் இவங்க சிபிஎம் ஆபீஸ் வராங்க? அதுக்கப்புறம் சிபிஎம் ஆபீஸ் அவங்க உண்மையாவே கரெக்டா செயல்பட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து செயல்பட்டு இருக்காங்க. அது வந்து சரி இருந்தாலும் பாதுகாப்பு தேவைப்படும் அப்படின்றதுக்காக போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த பிரஸ் மீட்ல அவங்க சொல்றது என்னன்னா, போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போன பிறகுதான் அவங்க 2 பேருமே இங்க சிபிஎம் ஆபீஸ்ல இருக்காங்க அப்படின்ற விஷயமே தெரியும். புரியுதா? அப்ப இந்த இன்ஃபர்மேஷன் அந்த ஃபேமிலிக்கும் பேரை மறந்துட்டேன். அங்க அவங்க குறிப்பிட்ட 2 நபர்கள் அங்க இருக்க கூலிப்படை ஆட்கள் அவங்க 2 பேரும் பேரை வந்து பிரஸ் மீட்ல சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அவங்களுக்கும் தெரிய வருதுன்னா முக்கியமான அப்ப யாரு காரணம்? லைக் அப்ப இது எப்படி வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு போயிருக்குன்னா இந்த காவல்துறை உள்வழியாவே தான் போயிருக்கு. அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. முழு டீடைல்ஸையும் இப்ப நம்மளால பேசவும் முடியாது, இந்த குறிப்பிடவும் முடியாது. அது கேஸுக்குள்ள போயிடுச்சு. பட் அதுதான் மேட்ரு. அப்ப காவல்துறை வந்து இன்னெஃபெக்டிவா செயல்பட்டு இருக்கு. அது கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்குமே தெரியும், அவங்களுக்குமே அது தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்களை முழுசா நம்பாம இங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்றதுனால முன்னாடியே அவங்க 2 பேர்த்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அவங்களை பாதுகாக்க வேண்டிய சூழல் நடந்தது. அப்ப இங்க வந்து டிஎம்கேவை சம்பந்தமே இல்லாம உள்ள நுழைக்கிறதுக்கு என்ன எப்படி வந்து இவங்க வந்து உள்ள நுழைக்க முடியும்? ஓகே, ஒத்துக்கிறேன். போலீஸோட போர்ஸ் வந்து சிஎம் கீழ தான் இருக்கு. அதெல்லாம் கவர்மெண்ட் கீழ தான் இருக்கு. அதை வந்து அவங்க கண்காணிக்க வேண்டியது அவசியம். பட் இது இப்படிதான் நடக்கும்ன்றது அவங்களுக்கு தெரிய போதா? கிடையாது. அதுதான் சொல்றேன். ஒவ்வொருத்தன் வீட்டுக்குள்ளேயும் வந்து அவன் வந்து அவன் பிள்ளைகிட்ட என்ன பேசுறான், பொண்டாட்டி கிட்ட என்ன பேசுறான், ஒவ்வொரு போலீஸ்காரனும் அவன் சாதிய மனநிலையில எப்படி இருக்கான், போலீஸா இருக்கானே, இந்த சமூகத்துக்காக அவன் வந்து வேலை செய்ய போறானே, இவன் வந்து ஜாதி வெறியோட இருக்கானா இல்லையா அப்படிங்கிறத ஏதாச்சும் மை போட்டு தேய்ச்சி வச்சு ஸ்டாலின் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. சோ இது பேசிக்கா பார்த்தோன்னா இந்த சொசைட்டில இருக்க சோசியல் ஸ்ட்ரக்சர்ல இருக்க ப்ராப்ளம். இன்னும் வந்து ஒரு சிபிஎம் தோழர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்துல வந்து இது கடந்த 4 வருஷத்துல 240 ஆணவ கொலைகள், அதாவது சாதி ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாகப்பட்டு, அது வந்து திருமணமா இருக்கலாம், இல்ல இந்த சாதி பிரச்சனை அந்த மாதிரி விஷயங்கள் திருநெல்வேலியில மட்டும் 240 கொலைகள் நடந்திருக்கு அப்படின்ற ரெக்கார்ட் சொல்றாங்க. அப்ப வருஷத்துக்கு 60 கொலைகள் கிட்ட நடக்குது. அப்ப அதுதான் சொல்றேன், ஒரு வாரத்துக்கு ஒரு கொலைக்கும் அதிகமா அப்படின்ற ஒரு சூழல்ல வந்து கொலை நடக்குதாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் அந்த மாவட்டத்துல இருக்கு. அப்ப அங்க சாதிய ரீதியான இந்த திணிப்புகளும் இங்க அந்த பெருமிதமும் அந்த ஊர்ல அதிகமா இருக்குது. இது வந்து அங்க சோசியலி இருக்கிற ஒரு பிரச்சனை. அப்ப இத வந்து சரி பண்றதுக்கு யார் ஆக்ஷன் எடுக்கணும்? யார் ஆக்ஷன் எடுக்கணும்னா, இன்னைக்கு உட்காந்து இந்த திமுக அரசாங்கமானது கார்பரேட் கைக்குள்ளியாக மாறிவிட்டது. ஒரு கேபிட்டலிஸ்ட் மைண்ட் செட்ல தான் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. இங்க எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் வந்து அதாவது முகம் தெரியாத ஒரு குடிக்கிற தண்ணியில பிஏ கலந்துட்டு போயிட்டான். அது 1.5 வருஷமா வந்து ஏதோ நேத்து நடந்த மாதிரி 1.5 வருஷமா பேசிட்டு இருந்தாங்க. அது எவன் பண்ணல, அது வந்து எப்படி சொல்றது, எவன் பண்ணான்றத கண்டுபிடிக்கிறது வந்து அங்க சாத்தியக்கூறுகளே கிடையாது. ஓகே, ஆனா மணி அதுக்கு சாத்தியம்ன்றாரு. மணி அதுக்கு சாத்தியம்ன்றாரு. மணிதான் அதுக்கு சாத்தியம் அப்படின்றாரு. என்ன சொல்ல போனா கண்டுபிடிச்சிட்டாங்க.
கண்டுபிடிச்சிட்டாங்களாம். யாரு ஆனா கண்டுபிடிச்சு? மாநில காவல்துறையால அதை வந்து வெளியே சொல்ல முடியலையா, அதனால சென்ட்ரலுக்கு மாத்தணும்ன்றாரு மணி. அப்படி எந்த ஒரு தகவலும் நானும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆஹ் அங்க போயிட்டு அந்த பிரச்சனையை கவனிக்கிறதும் வந்து இவங்க தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருக்கவங்க தான் அதையும் போய் பார்த்துட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் தோழர்கள் தான் அதை ஃபுல்லா பாக்குறாங்க. நம்ம கம்யூனிஸ்ட் தோழர்கள் தான் உள்ள பாத்துட்டு இருக்காங்க, கேஸ் போட்டு கோர்ட்ல எல்லாமே அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து அந்த விஷயத்த ஆரம்பத்துல இருந்து ஓரளவுக்கு மீடியா வந்து கவர் பண்ணல. அங்க நடந்தத என்ன நடந்துச்சு அப்படின்றத கவர் பண்ணி கொடுத்தது வந்து கரிகாலன். ஓகே. கரிகாலன் அவர் தான் போயிட்டு நிறைய கவர் பண்ணி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு வரைக்குமே அங்க இருக்கவங்க வந்து ஒருத்தரை வந்து இவர் மேல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நபர் வந்து ஆனா இவன் தான் அப்படின்னு அதாவது அங்க எப்படி சொல்றதுன்னா இந்த புரணி பேசுற மாதிரி பேசிக்கிறாங்களே தவிர யாருமே வந்து போலீஸ் கேட்கும் போதோ இல்ல இந்த மாதிரி கவர்மெண்ட் கேட்கும் போதோ யாருமே இந்த தகவல் வந்து எனக்கு இவங்க மேல சந்தேகமா இருக்கு, இவங்களை கூப்பிட்டு விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி யாருமே இன்னைக்கு வரைக்கும் சொன்னதா எந்த தகவலும் கிடையாது. நீ அட்லீஸ்ட் வந்து எவன் தெரியலன்னா இவன் பண்ணியிருப்பான்னு உனக்கு கை காமிச்சு நீ பாயிண்ட் அவுட் பண்ணனா விசாரிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. அங்க இருக்க யாருமே எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற போது என்ன பண்ணுவாங்க? கண்டுபிடினா என்ன கண்டுபிடிக்கிறது? டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும் போனாங்க இல்லையா? நான் போயிருப்பேன், எடுத்துட்டு போய் நீ கலந்து போனா நான் கிளம்ப மாட்டேன். கண்டுபிடிக்க முடியாது. இப்போ விழுப்புரத்துல ஒரு இதே மாதிரி விழுப்புரத்துல ஒரு தண்ணி டேங்க்குள்ள தேனாடகம் வந்துருச்சு. டக்கு 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 டக்குன்னு அதை எவ்வளவு பெரிய நியூஸ் ஆக்க பார்த்தாங்க தெரியுமா? மறுபடியும் வந்து அவங்க எவனோ ஒருத்தன் பிஏ கலந்துட்டு போயிட்டான் அப்படின்னு டக்கு 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 டக்குன்னு அதை பெரிய நியூஸா மாத்த ட்ரை பண்ணாங்க. இதெல்லாம் பண்றானுங்களே தவிர எனக்கு வந்து காம்ரேட் நண்பர் ஒருத்தர் ஒரு ரைட்டர் போட்டு நம்ம கூட கேட்டாங்க, ஸ்டோரி போட்டு. அவரு கேட்டதுல எனக்கு ஒரு விஷயம் தான், ஒரு ஸ்லைட்ல மட்டும் இதை யாருமே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்லைட்ல கமெண்ட் செக்ஷன்ல போய் இது ஒரு பேசு பொருளாவே யாருமே மாத்தலையே அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுருந்தார். அவர் கேட்ட இடம் தப்பு, கேட்ட கேள்வி கரெக்ட். இந்த விஷயத்த எந்த ஒரு நியூஸ் மீடியாவும் அந்த அளவுக்கு பரபரப்பா எதுவும் பண்ணல. ஏன்னா ஒரு கட்சி ஆபீஸ போயிட்டு அடிச்சுன்னு இருக்கிறேன் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் இல்ல. அது ஒரு ஆளுங்கட்சியோட அலையன்ஸ்ல இருக்கிற ஒரு கட்சி ஆபீஸ வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. அது ஒரு தேசிய கட்சி. எஸ். இன்னைக்கு நாங்க வந்து இத ஒரு தமிழக வரலாற்றுல திமுகவுக்கும் காவல்துறைக்கும் வந்து இது ஒரு கரும்புள்ளி அப்படின்னு சொல்லி அவர் அழுத்தி சொல்றதுனால இங்க ஒரு இன்சிடென்ட் வந்து நான் பதிவு பண்ண விரும்புறேன். எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல கலைஞர் வந்து ஒரு மாநாடு போட்டார். அந்த மாநாட்டுக்கு வந்து திமுக தொண்டர்கள் வந்து ஒரு 2 லாரியில போயிருக்காங்க. அப்ப வந்து ராமபுரத்தை கிராஸ் பண்ணும்போது எம்ஜிஆர் வந்து வீட்டுல இருந்து கார் எடுத்துட்டு வெளில வந்திருக்காரு. அப்ப வந்து கலைஞர் வாழ்க எம்ஜிஆர் ஒழிக அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டிருக்காங்க. அப்போ அந்த 2 லாரியில இருந்தவங்களையும் போலீஸ வச்சு மடக்கி ராமாபுரம் தோட்டத்துல கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க. நைட் அடிச்சாங்களா? அதுக்கு ஆதாரம் இருக்காயா? ஆதாரம் இருக்கு. கலைஞர் வந்து அடுத்த நாள் விஷயம் தெரிஞ்சு போராட்டம் அறிவிச்சாரு. தமிழ்நாடு முழுக்க வந்து போராட்டம் அறிவிச்சாரு. அது ஏன் டைல்யூட் ஆச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்து முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த விஷயத்துல இந்த விஷயம் ஃபேட் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில அரசியலுக்கே ஏற்பட்ட ஒரு கரும்புள்ளி இல்லையா? ஒரு சிட்டிங் சிஎம் வந்து ஆப்போசிட் பார்ட்டியில இருக்க தொண்டர்களை கூப்பிட்டு போய் ராத்திரி ஃபுல்லா ஒரு பைத்தியக்காரன் கட்டி வச்சு அடிச்சிருக்கான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து யாருமே வந்து எதுவுமே சொல்றது இல்லை.
வாச்சாத்தியில நடந்த படுகொலை, அப்புறம் கும்பகோணம் மகாநகரத்துல நடந்தது, 3 பொண்ணுங்களை வந்து பஸ்ல போட்டு எரிச்சது. இன்னைக்கு வந்து இவனுங்க சுத்தி 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 இன்னைக்கு இங்க திமுக எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, இதுக்கு எதிரா அப்படின்னு சொல்லி இவ்வளவு பேச்சு பேசுறவங்க, இவனுங்க கடைசி வரைக்கும் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து திமுக மேல குறையா என்ன சொல்லணும்னா ஊழல் பண்றாங்க, ஊழல் பண்றாங்க. சரி, ஓகே, ஊழல் பண்றாங்க, நான் பண்ணல, திமுக அப்படியே ரொம்ப நல்ல கட்சின்னா நான் சொல்ல வரேன். இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி கேஸுக்கு என்ன ஜட்மெண்ட் வரல என்ற ஒரு ஆதாரமும் இது வரைக்கும் கிடைக்கும். ஓகேவா? அது உண்மை இல்லை அப்படின்றதுக்குள்ளலாம் நம்ம போகணும். இன்னைக்கு வரைக்கும் ஜட்மெண்ட் வரல, எந்த ஆதாரமும் இல்லை, எக்ஸப்ட் பொன்முடியோட அந்த 1.5 கோடி ரூபாய் சொத்து குவிப்பு வழக்கை தவிர திமுக சார்பா நீங்க கேள்விப்பட்ட ஊழல் வழக்கு என்ன? ஊழல் வழக்கு எதுலையுமே அரெஸ்ட் ஆகல, எந்த ஒரு எதுவுமே நிரூபிக்கப்படல. அது என்ன சைடு இருக்கட்டும், டிஎம்கேவோட அந்த விஷயங்கள் வந்து இருக்கட்டும், எதுவுமே இல்லை. ஆனா இந்த பக்கம் வந்து சொத்து குவிப்பு வழக்குல அரெஸ்ட் ஆயிட்டு போனவங்க சிஎம்மாவே இருந்திருக்காங்க. A1 A2 அப்படின்னு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களை பத்தி ஊழல்வாதின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அத்தனை பேரை வாட்சாத்தில வச்சு கொண்டிருக்கீங்களா, அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கீங்களா, 3 பொண்ணுங்களை உயிரோட வச்சு எரிச்சிருக்கீங்களா, ஏன் கொலைகார அதிமுக நீ சொல்ல வேண்டியது? சரியா, நீ வந்து அதிமுக மாதிரி ஒரு கட்சி கூட கம்பேர் பண்ணனா டிஎம்கே நல்ல கட்சியா தான் இருக்கும், அது நானும் இல்லைன்னு சொல்லல. நீ இந்த ஊர்ல எந்த கட்சியோட கம்பேர் பண்ணாலும் டிஎம்கே ஒரு பெட்டர் கட்சி தான், நம்மளோட கடைசி ஹோப்பு அதுதான், நானும் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதை மட்டுமே நம்ம ஒரு பாயிண்டா எடுத்து வைக்க முடியுமா எல்லா டைமும்? திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கடந்த 10 வருஷத்துல நடந்த இந்த சாதிய படுகொலை, சாதிய ஆணவ கொலை, சாதிய தாக்குதல் நடந்த அத்தனை சம்பவங்களுக்கும் எப்ப தீர்ப்பு வந்துச்சு? எது வெளியே வந்துச்சு ப்ரோ? எவ்வளவு வெளியே வந்துச்சு? எவ்வளவு வெளியே வந்துச்சு அதான் கேக்குறேன். இப்ப எவ்வளவு வெளியில வந்துச்சு? இன்னைக்கு இவ்வளவு தெரியுது அப்படின்னா இந்த மீடியாவும் இந்த போலீஸ்காரங்களும் வந்து சுதந்திரமா செயல்படுறாங்கன்னு இவ்வளவு விஷயம் வெளியே தெரியுதுன்னா இது இத்தனை வருஷமா நடக்காம இருந்ததே இல்லைன்னா இல்ல. நான் வந்து தென் மாவட்டங்களை சேர்ந்தவன்னா உனக்கே தெரியும், இதுல வந்து மாசத்துக்கு ஒரு 2-3 சம்பவம் நடக்கும். ஓகேவா? மாசத்துக்கு 2-3 சம்பவங்கள் நடக்கும். அதாவது ஊருக்குள்ளேயே அது பெரும்பாலான மக்களுக்கு தெரியாம மறைச்சிருவாங்க. அந்த அளவுக்கு தான் அந்த சம்பவங்களோட இது இருக்கும், வெளியே தெரியுற அவுட்ரீச். ஓகே, பட் அதெல்லாம் இப்ப அது வந்து ஏடிஎம்கே கிட்ட இருக்க பிளா. ஓகேவா? ஏடிஎம்கே கிட்டயோ இல்ல பிற ஆட்சி காலங்கள்ல பிற கட்சிகள் பண்ற பிளா வந்து இருக்கு. அந்த பிளா வந்து அவங்க அந்த தப்பெல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா டிஎம்கே வந்து அதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு டிஎம்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்றதுதான் கேள்வி. டிஎம்கே என்ன பண்ணிட்டாங்க? இந்த சாதிய கட்டமைப்பை வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சனாதனம் ஒரு விஷயத்தை எடுத்து வந்து வைப்பாங்க. அந்த சனாதனத்தை நான் உழைச்சி காட்டுறேன் அப்படின்னு ஒருத்தர் பேசுவாரு, டிஎம்கேல இருக்க ஒரு மினிஸ்டர் கேஸ் வாங்கிட்டு சுத்துவாரு. ஆனா அதே கட்சியை பார்த்து நீங்க வந்து சாதி ஒழிப்புக்கு எதிராக எதுவும் பேசல. நீங்க வந்து பெரியாருக்கு அப்புறம் யார் வந்து இந்த கூட்டங்களை போட்டு இங்க கதறனா, நீங்க எல்லாம் ஓட்டரசியல்னு உள்ள வந்த பிறகு இதை பத்தி நீங்க பேசுறதே விட்டாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அலகேஷன் எடுத்து வைக்கிறாங்க. ஆனா இது நடந்துச்சு, இப்ப நடந்து ரொம்ப நாளுக்குள்ள ஆகல, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நடந்துச்சு. ஆனா தோழமை இயக்கங்கள், அதாவது திராவிட இயக்கங்கள், திராவிட கிளை இயக்கங்கள் வந்து முன்ன அளவுக்கு இப்ப வந்து ரொம்ப வேகமா நான் வந்து ஒத்துக்கிறேன், ஒரு ஓட்டு அரசியல்ல இருக்கிற ஒரு கட்சியால கிரவுண்ட் ஒர்க்ல பண்ண முடியாது. சிபிஎம் பண்ணுது அப்படின்னு சரி, இப்ப இந்த இருக்கிறவங்க சிபிஎம் வந்து ஓட்டு அரசியல்ல தான் இருக்கிறாங்க, அவங்க இந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவல்ல இறங்கி பண்றாங்களே, ஏன் டிஎம்கே பண்ண மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுதான் மணி எடுத்து வைக்கிறாரு அந்த கேள்வி வந்து. மணி என்ன டிஎம்கே வந்து ஒரு எடுத்து வைக்கிறேன் நாளைக்கே. சரி, நாளைக்கே வந்து இங்க இருக்க ஊபிங்க எல்லாம் சேர்ந்து உடன்பிறப்புகள் எல்லாரும் சேர்ந்து ரைட் அப் மேல ரைட் அப், போன் கால் மேல போன் கால், வீடியோ மேல வீடியோ, போஸ்ட் மேல போஸ்ட் போட்டு சிஎம் அட்டாக் பண்ணி நாளைக்கு பேச வைப்போம். தமிழ்நாட்டில் சாதியை வேரோடு அறுப்பேன், வேரோடு அறுத்து எறிவேன் அப்படின்னு சொல்லி பேச வைப்போம். நீங்க சும்மா இருப்பீங்களா? நாளைக்கு வந்து பிரஸ் மீட்ல உட்காந்துட்டு
ஸ்டாலின் அவர்களின் இந்த வார்த்தையானது இங்கு உள்ள உயர் சாதி இடைநிலை சாதி மக்களுக்கு இடையே மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. 1000 தான் இருந்தாலும் ஒரு இவ்வளவு அரசியல் அனுபவம் இருக்கிற அரசியல் அனுபவம் இருக்கிற இவ்வளவு காலம் ஓட்டரசியல் இருக்கிற ஒரு கட்சி தலைவர் இந்த மாதிரி ஒரு அதாவது அவங்களோட அவங்களோட ஓட் பேங்க் இது அடி வாங்க வைக்கும் அப்படின்ற மாதிரி இவர் பேசக்கூடிய ஆளுதான். மணி அப்படி பேசக்கூடிய ஆளுதான். பட் நான் மணியை பத்தி கேட்கல. எஸ், சிபிஎம் பண்ணுதே, நீங்க ஏன் பண்ணலன்னு ஒரு கேள்வின்றது ஜெனியூனான ஒரு கேள்வி. மணி என்ன பதில் தானே சொல்லிட்டு போறாரு. டிஎம்கே டிஎம்கே பண்ணாது ப்ரோ. ஏன் ப்ரோ பண்ணணும்? பண்ணா ஓட் பேங்க் போயிடும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. நான் என் கண்ணால பாத்திருக்கேன் இந்த மாதிரி பேசி. திமுகவுக்குலாம் ஓட்டு போடாத, என் வீட்டுக்குள்ளே அவன் கல்யாணம் பண்ணா இவன் காசு தராங்க. ஐயா ஆக்சுவலா இப்ப இந்த இன்சிடென்ட்ல டிஎம்கே அப்படின்னு உட்காந்து பேசிட்டு இருக்கான். இத வெளியே இருக்கவன் ஒரு அதிமுக இத பேசியிருந்தானா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. திமுக வீட்டு சவுத்துல உதயசூரியனை வரைஞ்சு வச்சுட்டு இந்த வார்த்தை அவன் பேசிட்டு இருக்கான். இப்ப நமக்கு தெரியும் இது டைரக்டாவே நான் சொல்றேன், ஓப்பனாவே இங்க ஜனங்கள் புத்தி எப்படி இருக்குன்னா, யாருனாலும் ஜெயிக்கலாம், இந்த 40க்கு 40 ஜெயிக்கலாம். ஆனா ஆராசாவும் திருமாவளவன் மட்டும் தோத்து போகணும், மிச்ச யாருனாலும் ஜெயிக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் யாரு பேசினா? எவனும் இல்ல, வெளியிருந்து வேணாம், ஊப்பிகள் பேசினதே ஊப்பிகள் தான். 40க்கு 40 வேணாம், 38 ஜெயிச்சா போதும், ஆராசாவும் திருமாவளவனும் தோக்கணும்ன்ற ஊப்பிகள் பேசுறாங்க. இது மட்டும் இல்லாம இப்ப இந்த இன்சிடென்ட்டுமே எடுத்துப்போமே, இந்த இன்சிடென்ட்ல டிஎம்கே நேரடியா இன்வால்வ் ஆகல. இப்ப ஸ்டாலினும் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. கழகத்தின் சார்பாகவும் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இதுக்கு இன்னும் அவங்க கிட்ட இருந்து வரல இந்த அட்டாக் அப்புறம். ஆனா அது வர்றதுக்கு முன்னாடியே திமுகவை பத்தின திமுகவுக்கு எதிரான பேச்சுக்கள் எல்லா போஸ்ட்லயுமே கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு. இப்ப இப்ப இதுதான் இப்ப ஓகே, இப்ப இவங்க திராவிட அரசியல் பேசிட்டு இந்த சாதிய ஓட்டை வாங்கலாமா, சாதி ஓட்டுக்காக இந்த மாதிரி இவங்க அமைதியா இருக்கலாமான்னு இவங்க 1000 கேள்வி கேட்கலாம். பட் எதுக்கு இருந்து அரசியல் பண்றவன் ஏடிஎம்கேவும் சரி, இல்ல இங்க இருக்க எந்த பிற அரசியல் கட்சிகள் பிஜேபியும் சரி, இந்த சாதி ஓட் பேங்க் தான் கையில எடுக்கிறாங்க இல்லையா? நான் இன்னும் இப்ப சவுத் தமிழ்நாட்டுல இவ்வளவு பெருசா ஜாதிய பிரச்சனை இன்னும் அதிகமா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் 97க்கு கலவரம் வந்துச்சு. 97ல கலவரம் வந்துச்சு. 97க்கு அப்புறம் பெரிய அந்த நம்ம ஜெயலலிதாவோட சர்வாதிகார இதால அடக்குனாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு சைடு, ஜாதிய கலவரத்தை அடக்குனாங்கன்றலாம் ஒரு சைடு. ஆனா அவங்க எந்த ஸ்டாண்ட், யார் பக்கம் ஸ்டாண்ட் எடுத்து இந்த ஜாதிய கலவரத்தை அங்க அடக்குனாங்க சவுத் தமிழ்நாட்டுல அப்படின்றது தெரியும். யாரு தாக்குதலை உண்டாக்குனாங்களோ, யார் தாக்கிட்டு இருந்தாங்களோ அந்த ஸ்டாண்ட் எடுத்து, அவங்க பக்கம் ஸ்டாண்ட் எடுத்துதான் அந்த பிரச்சனைகளுக்கு எடுத்து வராத மாதிரி பாத்துக்கிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் இப்ப அந்த 97க்கு அப்புறம் மறுபடியும் இந்த சாதிய ஆணவம் இன்னும் அதிகமா தலை தூக்குறதுக்கு காரணம் என்னவா நான் பாக்குறேன்னா, கடந்த 10 வருஷ ஆட்சி காலத்துல இவங்களோட ஓட் பேங்கே சாதியை வச்சுதான் இருந்துட்டு நேரடி பிரச்சாரமே சாதி உணர்வை தூண்டுற மாதிரிதான் இருந்துச்சு சவுத் தமிழ்நாட்டுல. நேரடியாவே சில சாதியவாதிகள், அந்த சாதிய இயக்கத்தை சேர்ந்தவங்களை கூட்டு போயிட்டு ஒரு பாய்க்கு ஓட்டு போடலாமா, நம்ம ஆளுக்கு போடு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க அதிமுக. கருணாஸ் அதிமுகவோட கூட்டணியில இருந்தப்ப என்ன பண்ணாரு, எப்படி பேசினாருன்றதெல்லாம் தெரியும். நான் இவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு சோறு போட்டு வளர்க்குறேன், எதுக்காக வளர்க்குறேன், நம்ம ஆளுங்களுக்காக வளர்க்குறேன்ட்டு எங்க அதிமுக ஸ்டேஜ்ல பேசினவன் அதெல்லாம் நடந்துச்சு. இப்படி நேரடியா சாதி ஆணவத்தை அரசியல் கட்சி மேடையில தேர்தல் பிரச்சார மேடையில டைரக்டா பேசி அங்க இருக்கிறவங்களோட சாதி உணர்வுகளை தூண்டி விட்டு இன்னும் அதிகமாக்குனது இந்த கடந்த 10 ஆண்டு காலங்கள் நடந்த ஒரு விஷயம். அதோட ரெஃப்ளெக்ஷனா இப்ப வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அது எல்லாமே. ஸோ இத டிஎம்கே இந்த 3 வருஷம் ஆட்சி காலத்துல இவ்வளவு உணர்வுகளை தூண்டி விட்டதுக்கு அப்புறம் அதை டிஎம்கே உடனே மாத்திடும் அப்படின்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்?
எதிர்பார்க்கலாமா? இல்ல அவர் வந்து அதை எதிர்பார்த்து தானே நம்ம ஓட்டு போட்டோம். இந்த விஷயம் மாறணுன்றதுக்காக தானே எதிர்பார்த்து தானே ஓட்டு போட்டோம். இப்போ வந்துட்டு இதே சைடுல வந்து நம்ம போயிட்டு டிஎம்கேவா இதை மாத்த முடியாது அப்படின்னு முட்டு கொடுத்தது வந்து சரியா இருக்குமா அப்படின்றது. டிஎம்கேவால இதை மாத்த முடியுமா? டிஎம்கேவால மட்டும் மாத்த முடியாது. இன்னைக்கு அவ்வளவு டைரக்டா அவங்க வந்து இதெல்லாம் மாத்தணும், இதெல்லாம் ஒழிக்கணும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி சட்டங்களை வந்து கொஞ்சம் கடுமையா எடுத்துட்டு வராங்கன்னே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது. ஐயா, நம்ம ஊர்ல வந்து கொலை பண்ணாலோ, கொள்ளையடிச்சாலோ, ரேப் பண்ணாலோ எல்லாத்துக்குமே வந்து கடுமையான தண்டனைகள் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் ஏன் பண்றோம்? கடுமையான தண்டனைகளால எந்த பிரச்சனைகளையும் எந்த விஷயத்துக்கும் தீர்வு கொண்டு வர முடியாதுதான். ரைட்டு. ஆனா இந்த சாதி ஊழல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஆப்போசிட்டா டிஎம்கே அதாவது சரி டிஎம்கே விடு, தோழமை கழகங்கள் வந்து இப்ப ஊருக்குள்ள போயிட்டு நேரடியா அந்த சாதி மறுப்பு பிரச்சாரங்கள் எந்த அளவுக்கு பீப்புள் எஜுகேட் பண்றாங்க, அது ஏன் குறைஞ்சு போச்சு அப்படின்றது. திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திமுக வந்து அவ்வளோ டைரக்டா இறங்கி சாதி மறுப்பு, இந்த மத நல்லிணக்கம் அப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னா அது எப்படி ஆப்போசிட்டா போய் முடியும் அப்படிங்கிறதுக்கு உதயநிதியோட அந்த ஒரு ஸ்பீச் வந்து ஆதாரம். இதே மணி, இதே சங்கரே இங்க உட்காந்து நான் வந்து பெரிய பத்திரிகையாளர் புடுங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே உட்காந்து இன்னைக்கு காங்கிரஸும் இந்தியா கூட்டணியும் போக்குற நிலைமை வடநாட்டுல இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் பேசாங்கிட்டு பத்திரிகையாளர்கள் மட்டும் பேசல, இணையதளத்துல இணையதளத்துல முற்போக்கு பேசிட்டு இருக்காங்கல்ல, அவர் பேசுனதெல்லாம் சரிதான், ஆனா இந்த டைம்ல பேசியிருக்க வேணாம் அப்படின்ட்டு இணையதளத்துல முற்போக்கு பேசுனவங்களே பேசிட்டு இருந்தாங்க. இல்ல 2 வருஷத்துல மறந்துடுவோன்றேன். அவ்வளோ மடனா நீ, அவ்வளோ எனக்கு வார்த்தை வருது, நான் நடக்கிறேன். இல்ல 2 வருஷத்துல இன்னும் 2 வருஷத்துல எலெக்ஷன் வருது, நீ மறந்துடுவேன்ற எல்லாத்தையும். இப்ப வந்து ஸ்டாலின் உட்காந்து உத்தரமா பேச ஆரம்பிச்சாருன்னா, சாதி எதிர்ப்பெல்லாம் பேச ஆரம்பிச்சாருன்னா நீ 2 வருஷத்துல மறந்துடுவ, நாளைக்கு திமுக ஓட்டு போட்டுருவாங்க. இந்த லைட் போடக்கூடிய இந்த கருப்பு சட்டை சவுப்பு சட்டை போட்ட நண்பர்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து சத்தியமா சொல்றேன், சவுப்பு கலர் கொடியை தூக்கிட்டு ரோட்ல நின்று சண்டை போட்டு கல்லடி செருப்படி வாங்கிட்டு இருக்கான் பாரு, அவனை பத்தி நான் வந்து தப்பாவே என்னைக்குமே சொல்ல மாட்டேன். உட்காந்து 4 புக்கை மட்டும் மார்க்ஸ் என்ன சொல்றாரு, லெனின் என்ன சொல்றாருன்னு உட்காந்து பேசுறாங்க, சொல்ல மாட்டீங்க. அவனுங்களுக்கு தான் சொல்றேன், அவனுங்க என்ன மாதிரியான மனநிலையில இருக்கானுங்க அப்படின்றது எனக்கு தெரியல. நான் வந்து திமுக விமர்சனம் வைக்க கூடாதுன்னு சொல்றேன், நம்மளும் வந்து பேஜ்ல போஸ்ட் எல்லாம் போடுறோம் விமர்சனம் பண்ணி. ஆனா நியாயமா எதுக்கு விமர்சிக்கணும்? இல்ல அந்த விமர்சனம் வந்து கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கணும். நீ எடுத்த உடனே இந்த பழி போடுற வேலையா இருக்க கூடாது. அது வந்து ஆமா, அதுதான் நானும் சொல்றேன். பழி போடுற வேலையா இருக்கு. நான் வந்து மிகப்பெரிய ஒரு தப்பா வந்து திமுக கிட்ட இந்த 3 வருஷத்துல என்ன பார்த்தோம்னா, 8 மணி நேரம் வேலையா 12 மணி நேரமா ஆக்குறேன் அப்படின்னு சொல்ல வந்ததுதான் வந்து நான் மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்த்தேன். இது வந்து கூட இந்த இவரு ஒருத்தர் சொல்லுவாரு, நம்மளால ஒருத்தர், திமுகல காலியருக்கு அணின்னு ஒண்ணு இருக்கான், கரெக்டா இருக்கும், காலியருக்கு அணின்னு ஒண்ணு இருக்கான், கரெக்டா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு டீம் இருக்கான். இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா திமுக சைட்ல இருந்து ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட், நான் நினைக்கிற அரசியலை நீ பண்ணாம நீ இதுதான் கொள்கைன்னு சொல்லிட்டு இந்த கொள்கையில இருந்து வழி மாறி போகும்போது போற அப்படின்றது எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் உட்காந்து உடனே ரைட் போடுவேன். நான் வந்து உன்னை பத்தி கோவமா கேள்வி கேட்பேன். இந்த மாதிரி விஷயங்களை கட்சிக்குள்ளேயே வச்சிருக்கு திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி. ஓகே. இல்ல இது வரைக்கும் நான் வந்து உடனே வந்து இந்த விஷயத்துல வந்து இங்க இருக்க சாதிக்கு எதிரான ஆக்ஷன்ஸையோ இல்ல இங்க இருக்க விஷயங்களை வந்து திமுக ரொம்ப கரெக்டா எடுத்துருச்சுன்னு நானும் சொல்ல மாட்டேன். திமுக வந்தது ஆட்சி காலம் வந்ததுக்கு அப்புறம் இதை சரியா பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன். இன்னும் சொல்ல போனா இப்படி வச்சுப்போமே, பெரிய அண்ணா வந்து
அரசியல் அதிகாரம் எடுக்கிறாரு, டிஎம்கே ஆரம்பிச்சு அரசியல் அதிகாரம் எடுத்த பிறகு பார்ப்பனியத்துல இருந்து இடைநிலை சமூகத்துக்கு வந்து இந்த பவர் ஷிஃப்ட் வந்துருச்சு. ஓகேவா? இடைநிலை சமூகம் வந்து அதுக்கடுத்து டெவலப் ஆகுது, அவங்களோட இடைநிலை சாதிக்காரங்களோட ரெப்ரசன்டேஷன் எல்லாம் இருந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கடுத்த சமூக மாற்றம்ன்றது ஏற்படுதா? அதுக்கான வழியை நோக்கி திமுக போயிட்டு இருக்கா? அது வந்து ஒழுங்கா பண்ணிட்டு இருக்காங்களா? இல்ல இங்க இருக்கிறத இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம இப்படியே கொண்டு போயிடுவோம், பக்கத்து ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணிக்கலாம், இன்னொரு கட்சியோட கம்பேர் பண்ணி நாங்க பெட்டரா இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்லயே திமுக டிராவல் ஆகுதா? திமுக வந்து அதே ஸ்டேட்ல தான் இது தமிழ்நாடு இருக்கும் அப்படின்றத நம்ம இப்படிதான் இருப்போம், நம்ம மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இப்படி காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி திமுகவோட நிலைப்பாடா இருக்கு அப்படின்றத அப்படி என்னால பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம பேசிட்டு இருந்தோம், ஒரு 2 நாள் தான் ஆகுது, சிஎம் என்ன பேசினாருன்னு பார்த்தோம். ஓகே, அத வந்து பேசிதான் ஆகணும். உலகத்துல ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஒரு சிஎம் போஸ்ட்லயோ ஒரு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்லயோ இருக்க ஒரு அரசியல்ல இருக்க ஒரு நபர் உலகத்திலேயே வந்து நான் எங்கேயும் பார்த்தது இல்லை. நீ வந்து உனக்கு எவ்வளவு எக்கனாமிக்கல் கிரைசிஸ் இருந்தாலும் நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நீங்க வந்து படிங்க 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 படிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யார் இது வரைக்கும் சொல்லியிருக்க? இது வரைக்கும் பண்ண திட்டங்களே வந்து அதை வந்து நம்ம வர்ணிச்சு பேசணும்னா அளப்பெரியது, அது கஷ்டம். இது வரைக்கும் நான் வந்து போத் ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேருமே இதை பண்ணிருக்காங்க. ஆனா நேத்து அவரு பேசினது அப்படிங்கிறது வந்து ஆகஸ்ட் மாசத்துல இருந்து 1000 ரூபாய் வந்து உனக்கு ஜிபே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் காலை உணவு திட்டம், அப்புறம் இன்னும் ஒண்ணு இருக்கு, தமிழ் புதல்வா, தமிழ் புதல்வன், அப்புறம் வராங்க, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இந்த 3 வருஷத்துல அமல்படுத்திருக்காங்க. இந்த 3 வருஷத்துல வந்து அதான் முக்கியமா வந்து இந்த ஃபேர் பஸ், ஃப்ரீ பஸ் ஆரம்பிச்சது, அப்புறம் கலைஞர் மகளிர் உரிமை மாசம் 1000 ரூபாய் கொடுத்தது, அப்புறம் நான் முதல்வன்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு, அதாவது ஐஏஎஸ் படிக்கிற ஆஸ்பிரன்ஸுக்கான இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஸ்டூடெண்ட்ஸுக்கான அந்த திட்டம், நான் முதல்வர் திட்டம், அப்புறம் விமன்ஸ் ஹாஸ்டல் கொண்டு வந்தது, ஒர்க்கிங் உமன்ஸ்க்கான ஹாஸ்டல், அதுக்கப்புறம் காலை உணவு திட்டம், காலை உணவு திட்டம் மூலமா மக்களுக்கு கொடுத்தது, அப்புறம் மூவலூர் ராமகிருஷ்ண அம்மையார் ஸ்கீம் கிராண்ட், அது மூலமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய். இப்ப வந்து தமிழ் புதவன் மூலமா காலேஜுக்கு போயிருக்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு காலேஜுக்கு போயிருக்க பாய்ஸுக்கு அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். எஜுகேஷன் ரிஃபார்மேஷன் நடந்திருக்கு. இவ்வளவு விஷயங்களையும் பண்ணிட்டு நான் மேலும் திட்டங்களை வகுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுறது இது வரைக்கும் யாரும் பேசல. கலைஞர் கூட இந்த அளவுக்கு பேசினது இல்லை, ஒத்துக்கிறேன். ஸோ இந்த எஜுகேஷன் ரிஃபார்ம் நல்லாவே நடந்துகிட்டு இருக்கு. நான் அந்த முன்னாடி வச்ச ஸ்டேட்மெண்ட்டுக்குமே நான் சொல்றேன், இந்த அதிகார மாற்றம், அதாவது இடைநிலை சமூகத்துல இருந்து அடுத்த கட்ட அதிகார மாற்றம் வந்து நடைபெறாம இருக்கிறதுக்கு இங்க சமூகத்துக்குள்ள பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அதை வந்து ஏத்துக்கிற சமூகமா தமிழ் சமூகம் இன்னும் வளரல அப்படின்றதுதான் முக்கியமான காரணம். ஏன்னா இங்க வந்து பார்ப்பனியத்திட்ட இருந்து இடைநிலை சமூகத்துக்கிட்ட இந்த ஆட்சி மாற்றம்ன்றது இடைநிலை சமூகத்திட்ட இருந்து தலித்துக்கான ஆட்சி மாற்றமா மாறுறதுக்கு விட ஈஸியான ஒரு விஷயம் தான் கம்பேரிட்டிவ்லி. இதுவுமே கஷ்டமான ஒரு விஷயம் தான், பெரும் போராட்டங்களோட இது பண்ண வேண்டியது இருந்துச்சு. அது என்ன ஒரு மேட்டர்னா, மைனாரிட்டி கிட்ட இருந்து ஆட்சி அதிகாரத்தை மாத்துறது வந்து நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஒரு ஆதிக்க குணமும் இருந்துச்சு, இது இவங்களுக்கான உரிமைன்னு சொல்லி சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து இந்த இடைநிலை சமூகம்ன்றதோட பாப்புலேஷன் லெவல் வந்து அதிகம், ரைட்டா, கம்பேரிட்டிவ்லி இவங்கள விட. ஸோ இவங்க வந்து ஒரு பெரும்பான்மையான சமூகம் வந்து தன்னை வந்து இந்த மாதிரி ஒரு சாதிய உணர்வோட தன்னை ஒரு உயர்ந்த இடத்துல இவங்க வந்து நாங்களாம் வசந்தவங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்கிறவங்கள எதிர்த்து நீ அவனுக்கும் சமம் அப்படின்றத வந்து ஒரு எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ் இருக்க கவர்மெண்ட் பேசிச்சுன்னா அவங்களோட ஓட்டு எண்ணிக்கை சரியறதுக்கான பெரும் வாய்ப்பு இருக்கு. பட் இதை வச்சு டிஎம்கே வந்து இதை தான் தொடர்ந்து பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்கு எதிரான அரசியலை எடுக்கிறது தான் இன்னைக்கு திருமாவோட தொடர்ந்து நட்போட தொடர்ந்து கூட்டணியில அமைஞ்சு அந்த
அதிகாரத்தை வந்து அந்த பவர் ஷிஃப்டை வந்து மாத்துறதுக்கான முயற்சியில டிஎம்கே இன்வால்வ் ஆயிருக்குன்றதுக்கான ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் தான் இது. ஏன்னா அப்படி இல்லைன்னா அவங்க வந்து இந்த விஷயத்தையே கையில எடுக்க மாட்டாங்களே. நீங்க வந்து விசிகாவோட அவங்க இணைஞ்சு இன்னைக்கு செயல்படுறதுக்கான முக்கிய காரணமே இந்த இந்த மாற்றத்தை விரும்புறதுனாலதான். ஒரு என்ன சொல்ல, இத்தனை ஒரு அரசியல் குடும்பத்துல இருந்து வந்த ஒரு மனுஷனா உதயநிதி ஸ்டாலின், என்னோட அரசியல் ஆசானா வந்து நான் திருமாவளவன் தான், அண்ணன் திருமாவளவன் தான் என்னோட அரசியல் ஆசான் அப்படின்னு அவரு ஒரு ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. ஸோ நீங்க அவருக்கு ஓட்டு போடுறது எனக்கு ஓட்டு போடுற மாதிரின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. ஸோ அப்ப இந்த பவர் ஷிப்ட வந்து டிஎம்கே விரும்பல, இதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு தான் போகுதுன்னா இந்த இந்த முன்னெடுப்பு எல்லாம் பண்ண மாட்டாங்கல்ல. இப்ப இவங்க எல்லாம் சொல்றாங்க ரஞ்சித் ஒரு முன்னெடுப்பு பண்ற. ரஞ்சித் எடுக்கிற முன்னெடுப்பு வந்து ஒரு ஒரு சின்ன பாதிப்பை தான் ஏற்படுத்தும். கல்ச்சுரலி நான் வந்து உனக்கு வந்து உன்னை விட தாழ்ந்தவன் இல்லைன்றது பேசுறதுக்கான இந்த விஷயம் வந்து யாரை இது ஊக்குவிக்கும்னா, ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வந்த மக்களை ஊக்குவிக்கும், அவங்க பேசுறதுக்கான குரலை உண்டாக்கும். ஆனா இங்க தன்னைத்தானே உயர்சாதி நம்பிட்டு இருக்கான்ல, அவனோட எண்ணத்தை மாத்துறதுக்கான சூழலை வந்து இது உருவாக்குமா அப்படின்னா கிடையாது. ரஞ்சித்தோட ஆக்ஷன்ஸ் வந்து அது மாத்துமானா இங்க இருக்க அந்த டிஸ்கஷனை உருவாக்கும். இப்ப நானுமே இப்ப ரஞ்சித்தோட படங்களாலதான் இப்ப வந்து நம்ம இதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறோம். நம்ம கிட்ட ஒரு டிஸ்கஷன்ல கொண்டு வந்து நிப்பாட்டுறதுல அந்த இம்பாக்ட் இருக்கு, நமக்குள்ள அந்த இம்பாக்ட் இருக்கு. ஆனா இந்த மாதிரி எல்லாருமே சிரிக்க போறது இல்ல. அதுதான் ரஞ்சித் பண்றது எந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னா, அதனால வந்து சமூக ரீதியா எந்த மாற்றமும் வராது. ஏன்னா பிளாக்ஸ் வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சு ப்ளூஸ் வந்ததுக்கு அப்புறம் வெள்ளைக்காரனுங்களுக்குன்னு ஒரு ஒரு கலை இருக்குல்ல, பாடல்கள் பாடுறதுல அதெல்லாம் காணாம போயிடுச்சு. இன்னைக்கு இங்க உட்காந்துட்டு ஒருத்தன் ப்ளூஸ் தான் கேட்கறான். ஜாஸும் ப்ளூஸும் தான் கேக்குறாங்க. பிளாக்ஸோட மியூசிக்க அவன் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அது அவன் மியூசிக்கா மாத்திக்கிட்டானே தவிர அது பிளாக்கோட ரெப்ரஸன்டேஷன் வந்து கல்ச்சரலி இம்பாக்ட் பண்ணிச்சானா இல்ல, அது மாத்தல. அதான் உண்மை. ஸோ அதுதான் இங்கேயும் நடக்க போறது. அதுதான் அவர் பண்ணட்டும், அதுல நான் தப்பு சொல்ல எதுவும் இல்லை. இல்ல அது மட்டுமே வந்து மாத்தினாது அப்படிங்கிறது. ஏன்னா அதை வந்து உள்வாங்கிடுவானுங்க. இதுதான் கல்ச்சுரலி எல்லா விஷயமும் நடந்ததுதான். இங்க இருக்கிற இசையா இருக்கட்டும், கலையா இருக்கட்டும், எல்லாமே அந்த ஒரு ஊரோட பாரம்பரிய கலையா தான் இருக்கும். அதை அவங்க உள்வாங்கிட்டு அது எங்களோட கலைன்னு சொல்லிக்கிட்டு தான் நடந்துச்சு. அது எப்படினாலும் அது உள்வாங்கப்படும், அது தெரிஞ்ச விஷயம் தான். பட் நம்ம ஊர்ல ஒயிட் கலர் ஹெட்செட் ஒருத்தரு ஆளுநர்கள மன்ன பாடல்களும் குத்து பாடல்களும் தான் வியாபாரம் ஆகும் அப்படின்னு சொன்னா வியாபாரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு பார்ப்பன சமுதாயத்துல இருந்து வரக்கூடிய இசையமைப்பாளர்களே ஆளுநாட்டோலம்னு பாட்டு போறாங்க. இதுக்கு நீ யாருன்னே சொல்லி இருக்கலாம். இல்ல, அந்த சேஞ்ச் வந்து அவனுங்களே எடுத்துக்கிறானுங்க. இன்னைக்கு உட்காந்து சங்கம்ல வந்து இவங்களோட பிரசன்ஸ் வந்துருச்சு. நம்ம மட்டும்தான் மேடையில உட்காந்து வாசிப்போம், நாங்க மட்டும்தான் வாசிக்கிறதுக்கு தகுதியானவன்னு சொன்னோம் அப்படின்னு சொன்ன நிலைமையில இன்னைக்கு சங்கம்ல உட்காந்துட்டு ஒரே மேடையில தபைலாவும் வாசிக்கிறான், ஒரே மேடையில பரமளமும் வாசிக்கிறான். இது இந்த மாற்றம் எப்படி நடந்துச்சு? திமுகவோட தலையீடு இல்லாம இது எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்றீங்களா? அவனும் மாதிரி ஒரு ஆச்சாரமான குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு மலை கிராமத்துல இருந்து வந்த ஒரு பழங்குடியினரோட உட்காந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரே மேடையில வாசிக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? அப்படிங்கிறது நடக்கணும் அப்படின்னு ஒரு பார்ப்பனர் விரும்புறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதேதான். நீ வந்து அவன் கூட சேர்ந்து வாசிச்சா வாசி, இல்லைன்னா வெளில போடா மயிரே அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுல திமுக இருந்ததுனாலதான் அந்த விஷயம் நடந்துச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற்ற முடியும். இந்த கிராஜுவல் சேஞ்ச் நடக்கும். ஆனா இது வந்து ஓகே, கவர்மெண்ட் வந்து ஒரு சைடு வந்து பாலிசிஸ்ல இந்த கிராஜுவல் சேஞ்ச் நடத்துது. ஆனா இங்க லோக்கல்ல வந்து இதுக்கான வீரியமா பேசக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் வந்து உண்டாக தானே செய்யணும். ஏன்னா இதை தாண்டியுமே இன்னைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இத வந்து திமுக பேச முடியாது அப்படிங்கிறது உண்மை. ஆனா நம்ம நண்பர்கள் கருஞ்சட்டை நண்பர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன புடுங்கிட்டு இருக்காங்க? அவனுக்கு கிட்ட பெரிய தோய்வு இருக்குதானே. உட்காந்து திமுக ஏதாவது பண்ணிட்டோம்னா உடனே எழுத வேண்டியது. ஆனா இவனுங்க ஏதாவது பேசுறானுங்களா, எதிர்த்து பேசுறானுங்களா பண்ண மாட்டானுங்க.
இவனுங்க பண்றது எல்லாமே வந்து இந்த நீலப்பேனா ஒண்ணு இருக்கே ஒரு பைத்தியக்காரி உட்காந்து இங்க வந்து ஐயா அந்த இப்படி வந்துருச்சு. பைத்தியக்காரி இல்ல பைத்தியக்காரின்ற வேர்டை வந்து டி போட்டுரு. ஏன்னா ஏபிளிஸ்டிக் வேர்டு அது. ஓகே ஓகே நம்மளோட இருந்தாலும் நம்ம ஒரு அதான் விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா உட்காந்து உடனே அரசுக்கு எதிராக வந்து ஒரு ரைட் அப் போட வேண்டியது. இன்டர்நெட் என்ன 2021 தான் வந்துச்சான்னு அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு ரைட் அப் நான் பார்த்தது இல்ல. ஒரு ஸ்டேட்மெண்ட் அவ்வளவு அக்கறை பண்ணானுங்க அந்த கடைசி 4 வருஷத்துல. ஒரு ரைட் அப்பே ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுக்கு எதிராக இந்த நியூஸ் மீடியா எதையாவது கவர் பண்ணுச்சா? ஒரு மயிரும் பண்ணல. ஆனா இன்னைக்கு உட்காந்துட்டு இங்க தப்பே நடக்கலன்னு நான் சொல்லல. நீ வந்து அங்க நடந்துச்சுல அந்த 10 வருஷத்துல அதோட கம்பேர் பண்ணும்போது இது இங்க இருக்குன்னா இது இங்கதான் இருக்கு. ரெண்டுத்தையும் ஒரே தட்டுல நீ ரெண்டுத்தையும் ஒரே தட்டுல வச்சு பாக்குறதுனா கூட பரவாயில்ல. ஆனா அதை விட இது மோசமா போயிட்டு இருக்கு. இதே மணி பேசியிருக்காரு. மணி வந்து இப்பயும் அதான் பேசிட்டு இருக்காரு. இப்ப வந்து டிஎம்கே பீரியட் எடப்பாடி வந்து ரொம்ப ஆட்சி காலத்தை விட எடப்பாடி ஆட்சி காலத்தை விட மிக மோசமான ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். இல்ல அதுதான் இப்ப வந்து அவர் வந்து இந்த இவங்க மாதிரி இந்த மோசமான ஆட்சி காலம்ன்றாங்கல்ல. இது வந்து ஆக்ஷன்ஸ் உடனே எடுக்கப்படுது, இந்த நியூஸ் வெளியே பேசப்படுது, அப்புறம் அதுக்கான தீர்வு என்ன, அப்புறம் பாதிக்கப்பட்டவங்களுக்கான இழப்பீடு என்ன, அது கவர்மெண்ட் ரீதியா என்ன கொடுக்கணும் அப்படின்ற ஆக்ஷன்ஸ் தான் இங்க தொடர்ந்து எடுக்கப்பட்டு இருக்கு. பட் அதுல வந்து நமக்கு சில விஷயங்கள் சில விமர்சனங்கள் இருக்கு. அது முறையா, அதாவது இங்க என்ன ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, அரசு வந்து அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கும் போது இடையில இருக்கிற அதிகாரிகளும் அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்புல இருக்கிற பொறுப்பாளர்களும் அரசு ஊழியர்களும் இதுல பண்ற சில வேலைகள் வந்து தவறா இருக்கு. அதை வந்து ஒழுங்கா அட்மினிஸ்ட்ரேட் பண்ணல. டிஎம்கே அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பிரச்சனை இருக்கு அப்படின்றது நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த ஆக்ஷன்ஸ் வந்து எப்படினாலும் அரசு ரீதியா இங்க இருந்து எடுக்கப்படுது இல்லை. அந்த ஒரு விஷயம் வந்து நான் கடந்த 10 ஆண்டு காலங்கள்ல வந்து அதை பார்க்கவே முடியாது நம்மளால. ஆனா இந்த இடையில நடக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை தடுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து அதை தடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. அதுக்கு பொறுப்பு அது வந்து கவர்மெண்டால ஒண்ணும் பண்ண முடியாது. அதாவது நேரடியா இதுல வந்து இன்வால்வ் ஆக முடியாது அப்படின்னு சொன்னாலும், நான் நேரடியா மக்களுக்கு எதிராக இந்த பிரச்சாரத்தை வந்து மக்களுக்கு எதிராக கேள்வி கேட்க முடியாதுன்றதை ஒத்துக்கிறேன். ஆனா இந்த அரசு அதிகாரிகள் பண்ற தவறை வந்து கண்டும் காணாமலும் போற மாதிரி இருக்கு. அந்த ஒரு நோட்டம் இருக்கு அப்படின்றதுல ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுது. மாத்தலாம். எப்படி சொல்றதுன்னா இத வந்து இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் நாளைக்கு கவர்மெண்ட் மாறிடும். என்னைக்குமே ஒரு கவர்மெண்டால திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ இந்த 10 வருஷத்துல அவங்க ஆடாத ஆட்டம் கிடையாது. அதே பிஜேபியாவே இருந்தாலும் சிஸ்டமேட்டிக்கா இங்க இருக்க இந்த அரசு அதிகாரிகளை பார்த்து பயந்துதான். அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ ஐஏஎஸோ சிபிஐயோ இன்கம் டாக்ஸோ யாரோ அவங்களும் இதே பயத்தோட தான் இருந்தாங்க. நாளைக்கு நீ ஆட்சியில இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் அவன் தூண்டி ஒரு நாள் அவன் மேல கை வைப்பான். சிம்பிளா ஒரு எக்ஸாம் போலீஸை ஏன் கவர்மெண்ட் வந்து பகச்சிக்க மாட்டேங்குது அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம்னா ரீசெண்டா வந்து ஒரு பஸ்ல வந்து நான் டிக்கெட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஸ்டபிள் பிரச்சனை பண்ணதுக்கு அந்த கண்டக்டர் எதிர்த்து கேள்வி கேட்டதுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க அங்கங்க இந்த போலீஸ்காரனுங்க ஒரு 2 டிபார்ட்மெண்ட்டும் நடுவில் அந்த டிபார்ட்மெண்ட்டை பழி வாங்குறன்ற பேர்ல என்னென்னலாம் கூத்து பண்ணாங்கன்றது நம்ம பார்த்தோம். காவல்துறையை வந்து பகச்சிக்கலாம் முடியாது. அது ஒரு கட்சி 5 வருஷம் ஆட்சியில இருக்கும், அதுக்கப்புறம் இல்லாமலும் போகலாம். கண்டிப்பா அது ஒரு 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 குறைதான், நான் இல்லைன்னு சொல்லல. நாளைக்கு இங்க தொடர்ந்து இங்க ஒரு விஷயம் தேவைப்படுது இல்ல. இப்ப இந்த கிராஜுவல் மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம்.
அந்த கிராஜுவல் மாற்றத்தை தரதுக்கு நமக்கு இருக்கிறது டிஎம்கே ஒரே மட்டும். ஒரு கழகத்துல 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு கழகம் தான். அந்த மாதிரிதான். இல்ல அதான் இப்ப வந்து அப்படிதான் இருந்தாலும் என்ன தற்காத்துக்க வேண்டிய ஒரு சூழலையும் அது இருக்கு. சரி, இப்ப வந்து நான் வந்து எனக்கு முக்கியம் இங்க வந்து டிஎம்கே வந்து விமர்சிக்க வேணான்றதெல்லாம் சொல்ல, நான் ஒன்னும் அடிச்சு சொல்றேன். டிஎம்கேல வந்து ப்ராப்பரான ரெப்ரசன்டேஷன் இல்ல. எல்லா அதாவது எல்லா கம்யூனிட்டி சார்ந்த ரெப்ரசன்டேஷனோ, பெண்கள் சார்ந்த ரெப்ரசன்டேஷனோ, டிஎம்கேக்குள்ளேயே உள்கட்சியில 1008 சாதிய பிரச்சனைகள்ன்றது எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கு. அது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய விஷயம் தான், அது கேள்வி கேட்க வேண்டிய விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை தாண்டி இங்க நடக்கிற ஒரு சாதிய பிரச்சனைக்கோ இல்ல இந்த அடக்குமுறைக்கோ முழுக்க முழுக்க டிஎம்கே தான் காரணம் அப்படின்ட்டு போயிட்டு நீ டிஎம்கே மேல பழிய போட்டு நீ இந்த இங்க நடுநிலையில இருக்கிறவங்க ப்ராப்பரா எஜுகேட் ஆகாத இந்த பாலிடிக்ஸ் பேஸ்டா ப்ராப்பரா எஜுகேட் ஆகாத ஒரு பீப்புள வந்து தவறான வழி நடத்திடக்கூடாது அப்படின்றதுதான் ஒரு பயம். ரெண்டாவது, உம் இப்ப நான் இங்க உட்காந்து இப்ப நானும் ராஜும் பேசுறோம்னா, இவ்வளவு தைரியமா பேசுறேன்னா அதுக்கான சூழல் வந்து எனக்கு இந்த கவர்மெண்ட் தான் என்னால கொடுக்க முடியும்ன்றத நான் முழுசா நம்புறேன். இப்ப இங்க இருக்கிற மகாராஷ்டிரால நான் இப்ப இருக்கிற இடத்துல நான் சத்தமா கூட அம்பேத்கர் பேரை பூனா பேக்டை தவிர்த்து மிச்ச நாள்ல வந்து அவ்வளவு ஈஸியா பேசிட முடியாது. நான் உங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோவே காமிச்சிருப்பேன். இந்த இடம் ஃபுல்லா காவி கலர் கொடி பறக்குது, ஒரு நீல கொடி கூட பறக்குறது கிடையாது இந்த ஊர்ல. ஆனா இது எந்த ஊரு, யாரு வாழ்ந்த ஊர்? அம்பேத்கரும் சாவித்திரிபாய் பூலேவும் இருந்த ஊர் தான் இந்த ஊர். ஓகேவா? இங்கேயே அவங்க நேரடியா தலித் அரசியலை எடுத்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி ஆட்சி அதிகாரத்துக்கு மக்களை கொண்டு வர முடியாத ஒரு சூழல்ல தான் அமைஞ்சிருக்கு. இது வந்து இது வந்து நம்மளோட டெமோக்ராட்டிக் சிஸ்டம்ல இருக்கிற ஒரு பிளா, பீப்புள் கிட்ட இருக்கிற ஒரு பிளா, பீப்புளோட மென்டாலிட்டியில பல ஆயிரம் வருஷமா ஊறி போன இந்த சாதி ஆணவம், அதுதான் ஒரு பேசிக்கான பிரச்சனை. இதுக்கு அகைன்ஸ்டா மக்களை பார்த்து கேள்வி கேட்கணும். இங்க அகெயின்ஸ்டா இதுக்கு எதிரான கேள்விகளை வந்து தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். அதுக்கான ஒரு சூழல் எனக்கு அமையணும்னா அது வந்து டிஎம்கேவால மட்டும்தான் கொடுக்க முடியும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். நீங்க 1000 தான் சொல்லலாம் இடதுசாரி கட்சிகள், சோசியலிசம் கட்சிகள்ன்றது அவங்க கிட்ட அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க் இல்ல. ரெண்டாவது ஒரு விஷயம், நான் நேரடியா ஒரு எந்த ஆட்சியில பலன் அடைஞ்சேன், என் வாழ்க்கையில எந்த கொள்கையும் எந்த ஆட்சியும் என்னோட வாழ்க்கையில ஒரு பலனை கொடுத்துச்சு, என்னோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு, நான் இன்னைக்கு உட்காந்து ஒரு இன்ஜினியர் ஆகிட்டு சந்தோஷம் தைரியமா ஒரு விஷயத்த பேச முடியுதுன்னா, எந்த இடத்துலயும் எந்த ஒரு அப்ரேஷன் நடக்கும், டிஸ்கிரிமினேஷன் நடக்கும். என்னை வீட்டுக்குள்ள நுழையாதெல்லாம் சொல்லியிருக்கானுங்க. அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாத அந்த மாதிரி விஷயங்களையும் கடந்து வந்தும் நான் ஏன் ஸ்கூல்ல உனக்கு படிப்பு வராது, உனக்கு படிப்பு நீ இந்த ஸ்கூல்ல எல்லாம் வந்து படிக்கிறதா பெரிய விஷயம்னு பேசின டீச்சர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. இதெல்லாம் கடந்து வந்தும் எனக்கு படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும், எனக்கு வேலை கிடைக்கிறது, காலேஜ் படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும், வேலைக்கு போறதுக்கான ஒரு சூழ்நிலையும் ஒரு ஆட்சி உருவாக்கி கொடுத்துச்சுன்னா, ஒரு கொள்கை எனக்கு உருவாக்கி கொடுத்துச்சுன்னா, அது என்னை நேரடியா எனக்கு என் வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னா அது திராவிட கொள்கை தான், திராவிட ஆட்சி தான். சோ என்னால எனக்கு அந்த இம்பாக்ட் இருக்கு, அவங்களதான் என்னால நம்ப முடியும், அவங்க கிட்டதான் நான் கடைசி போய் நிக்க முடியும். நீ 1000 விஷயங்கள் வந்து இங்க பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைகள் இல்லாத ஒரு கட்சி இந்தியால கிடையாது. என்ன சோசியலிசம், என்ன இடதுசாரி, என்ன விஷயங்கள் பேசினாலும் இப்ப வந்து இதே சவுத் இந்தியால பக்கத்து மாநிலமான கேரளால சோசியலிஸ்ட் ஆட்சி தான் இருக்குது. அந்த ஆட்சி நடக்கிற இடத்துலயும் சாதி ஆணவ கொலையோ, பெண்களுக்கு எதிரான வரதட்சணை கொடுமையோ இல்ல பெண்களுக்கு எதிரான தாக்குதலோ நடக்காம இல்ல. அது சோசியலிஸ்ட் ஆட்சி தான் நடக்குது. நான் அங்க போயிட்டு இதுக்கு காரணம் வந்து அங்க சோசியலிஸ்ட் ஆட்சி நடக்கிறதுனாலதான் இது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியாலதான் அங்க நடக்குது அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. அங்க சமூக கட்டமைப்பு இங்க இருக்க அதே சமூக கட்டமைப்பு தான் அங்கேயும் உருவாக்கப்பட்டிருக்கு, அங்கேயும் அதே ஆணவம் தான் இருக்கு. அதனாலதான் அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு.
எனக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்து இங்க வந்து இவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட்டை கொடுத்துட்டு எனக்கான எல்லா ரிசோர்ஸும் இந்த ஒரு மாநிலத்துக்குள்ளேயே எனக்கு தேவையான ரிசோர்ஸை அட்லீஸ்ட் அந்த கவர்மெண்ட் எனக்கு உருவாக்கி கொடுத்துருச்சு. அதையும் அடைய முடியாத ப்ரிவிலேஜ் இல்லாத ஒரு கம்யூனிட்டி ஆஃப் மக்கள் இருக்கிறாங்க, அவங்க அட்ரஸ் பண்ணப்படாம இருக்கிறாங்க. அதை நானும் ஒத்துக்கிறேன். அது இந்த கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற பிரச்சனை. அதை அட்ரஸ் பண்ணி அதையும் வெளியே கொண்டு வந்து அங்க இருக்க மாற்றங்களை ஏற்படுத்தணும். ஆனா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா இங்க இருக்கிற பிற மக்கள் கிட்ட இருக்கிற அந்த சாதிய உணர்வை நீக்காம இந்த விஷயத்த உள்ள கொண்டு வர முடியாது. இங்க சொல்லிடலாம், ஒரு ஆர்டர் போட்டு நான் வந்து ஒரு கோயிலுக்குள் நுழைவை வந்து நான் ஏற்படுத்திடுறேன் அப்படின்றத டிஎம்கே முன்னெடுத்து நடத்துதுன்னே வச்சுப்போமே. கவர்மெண்ட் வந்து நீ சண்டை போட்டு உள்ள போன நடத்துனாங்கன்னா இது ஒரு கலவரமா தான் வெடிக்கும். இந்த கலவரம் நடக்காம இதை வந்து இங்க பண்ண முடியாது. ஆனா நீ போயிட்டு இதை வந்து ஒரு ஆளுங்கட்சி பண்ணணும்னு சொன்னா அடுத்த வர கட்சி, அதாவது இந்த எலெக்ஷன் இந்த 5 வருஷம் கழிச்சு இந்த எலெக்ஷன் மாறிடும். இந்த ஓட் பேங்க் அவன் தொலைச்சானா அடுத்த ஒரு கட்சி வரும். அவன் வந்து அவன் கையில எடுக்கிறதே சாதி ஆதரவு தான். அவன் கையில நேரடியா எடுக்கிறதே சாதி ஆதரவு தான். அவன் வந்துட்டானா இந்த அடுத்து ப்ரொக்ரஷன் வந்து அப்படியே பின்னாடி அடுத்து போயிடும். அடுத்து வருவாங்கன்னா நீ நம்ம எங்க அண்ணனை சொல்லலையே. அந்த அவரா அவர்லாம் வந்து அவர் வந்து அவர் 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 வரட்டும், அவர் பேசட்டும். அவர் பேசுற வரைக்கும் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ணன் பேசட்டும். பிறந்த நாள் வருது இல்ல, பிறந்த நாளுக்கு எதுவும் பேசுவாரான்னு எனக்கு தெரியல. சரி, அவர் பேசட்டும். அவர் பேசுற வரைக்கும் நம்ம ஒண்ணும் பேச வேணாம். இல்ல அதுக்கு அடுத்து வரவன் வந்து, அதாவது இங்க இதுக்கு அடுத்த ஒரு ஆளா வர்சஸ் ஒரு போட்டி இருக்கு பாத்தீங்களா. அவனுங்க வந்து கையில நேரடியா எடுக்கிறதே இந்த சாதிய ஓட்டுகளை தான் கையில எடுக்கிறாங்க. அவன் வந்து இந்த ஆட்சியை தவற விடாம இருந்தால்தான், இந்த ஆட்சி தவறாம இருந்தாதான் இது தொடர்ந்துட்டு இருக்கும் போதுதான் என்னால வந்து இதை மறுத்து இங்க வந்து ஒரு கருத்தை பேசிட்டே இருக்க முடியும். இந்த மறுத்து பேசுறவங்களாலையும் இது இந்த சாதிக்கு எதிரான கருத்தை தொடர்ந்து வெளிப்படுத்திட்டே இருக்க முடியும். அந்த ஒரு சூழலுக்கு வந்து அந்த ஒரு சூழலை வந்து டிஎம்கே மெயின்டைன் பண்ணும். அதுதான் இவங்க கொடுத்திருக்க சமூக பாதுகாப்புன்னு சொல்றேன். ஆனா இந்த அதிகார மாற்றம் வந்து ஏற்படுறது அவ்வளவு ஈஸியா இருக்குமா? அதாவது இந்த இடைநிலை சாதியில இருந்து ஒடுக்கப்படுற சமூகத்துக்கான அதிகார மாற்றம் வந்து அவ்வளவு ஈஸியா இருக்கும்னு நீங்க யோசிக்கிற மாதிரி களத்துல அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு நீங்க வந்து ஆன்லைன்ல விமர்சனம் வைக்கிறவங்க வந்து 1008 விமர்சனம் வைக்கிறான். ஆனா சிபிஎம் தோழர்கள் அதாவது களத்துல இறங்கி பேசிக்கிட்டு இருக்க யாருமே நியூஸ் மீடியால வந்துட்டு நேரடியா இதுக்கு காரணம் டிஎம்கோட அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லைன்னு அவங்க அந்த பதில் சொல்லல. ஏன்னா களத்துல இருக்க பிரச்சனை அவங்களுக்கு தெரியும். தேர்தல் அரசியலையும் தேர்தல் களத்துலயும் இருக்க பிரச்சனை அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை எதிர்த்து நம்மளால வந்து அது எதுக்கணும், நேரடியா மக்களை எதிர்க்கணும். யார்கிட்ட போய் ஓட்டு கேட்கணுமோ அவனதான் எதிர்த்து பேச வேண்டியது. அந்த எதிர்ப்பை வந்து நேரடியா ஒரு தேர்தல் அரசியல கட்சி பண்ண முடியாது. ஆனா கருஞ்சட்டை தோழர்கள் வந்து வாயில என்னத்தை வச்சிருக்கானுங்கன்னு தெரியல, அதை எடுத்து ஓரமா வச்சுட்டு பேச ஆரம்பிச்சு. என்ன சரி, அவனுங்க பேச ஆரம்பிக்கிறான். அவனுங்க வந்து அதை எழுதணும், பேசணும், இங்க இருக்கிற விஷயங்களை அட்ரஸ் பண்ணணும். ஏன் டிஎம்கேக்குள்ள இருக்கிறத எப்படி கேள்வி கேட்கணுமோ அந்த மாதிரி கேள்வி கேட்கணும். அந்த வந்து பண்ணாம அமைதியா இருந்துட்டு இருக்கிறது சரிப்பட்டு வராது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுக வந்து 100% சரியா போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். ஆனா 10 வருஷமா தமிழ்நாடு முழுக்க இங்க கஞ்சா வைத்தான், இவன் கஞ்சா அடிச்சுட்டு ரோட்ல பிரச்சனை பண்ணான், இவன் குடிச்சிட்டு ரோட்ல பிரச்சனை பண்ணான், இவன் ஆணவ கொலை பண்ணான், இவன் ஜாதிய ரீதியான தாக்குதல் பண்ணான், இங்க வந்து அவன் கொலை பண்ணிட்டான், இங்க வந்து சொந்தக்காரனையும் அடிச்சு கொண்டுட்டானுங்க, இங்க ஒரு கலவரம் நடந்துச்சு அப்படிங்கிற நியூஸ் வந்து கடந்த 10 வருஷமா வராம கடந்த 3 வருஷமா மட்டும் வெளியில தெரியுது. அது கேஸ் ஆகுது, அதுக்கான தண்டனைகள் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த 3 வருஷமா தான் இதெல்லாம் நடக்குதுன்னு இல்ல, அந்த 10 வருஷமா இதெல்லாம் மூடி மறைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். புரியுதா? அதேதான் லிட்டரலா அதான் நடந்துச்சு. நான் ஒரு விஷயம் ஒத்துக்கிறேன். அதாவது நீங்க சொல்றது வந்து எந்த உடன்பிறப்புகளும் களத்துல போய் போராடுறது இல்லை. எங்க போராட்டங்கள் வந்தாலும் அங்க விசிகா தோழர்களும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் தான் இருக்கிறாங்க. அதை நானும் ஒத்துக்கிறேன்.
இந்த பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேனுக்கு ஒரு ரோல் இருக்கு, மற்ற கூட்டணி கட்சிகளுக்குன்னு ஒரு ரோல் இருக்கு. விசிகாவோட ரோல் அது கரெக்டா இருக்கு, திமுகவோட ரோல் அது பண்ணிட்டு இருக்கு. திமுக காரங்க வந்து ஒரு மினிஸ்டரோ உட்காந்து இப்ப உதயநிதியால எங்க நின்று பேச முடியுமோ அங்க நின்று அவர் பேசிட்டாரு. ஸ்டாலின் வாயிலிருந்து என்னென்ன வார்த்தைகள் வேணுமோ அதையும் அவர் பேசுறாரு. பொதுச் செயலாளரோ இல்ல துணை பொதுச் செயலாளரோ இல்ல ஆராசாவோ கனிமொழியோ எங்கெங்க என்னென்ன பேசணுமோ அதை அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட ரோல் என்னவோ அந்த ரோல் அவங்க கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரோட்ல இறங்கி போராட வேண்டியது அவங்க வேலை கிடையாது, அவங்க ரோல் அது கிடையாது. அதை பண்றதுக்கு திமுகலையும் கிளை கழகங்கள் இருக்கு, அவங்க அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நமக்கு தெரியல, வெளியில தெரியல அப்படின்னு சொல்லலாம். சிபிஎம்ல மட்டும் சாதி மறுப்பு திருமணம் நடக்கல, அது உண்மை. அது நீ சொல்றதான் நான் ஒத்துக்கிறேன். பஞ்சட்டைக்காக அவனுங்க வந்து வருஷத்துக்கு எத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கிறானுங்கன்ற டேட்டாலாம் எடுத்தா அது நிறைய தான் இருக்கும். ஒரு விஷயம் மறந்துட்டேன், அந்த புக்கோட பேர் மறந்துட்டேன். அந்த புக்கை விட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கோயம்புத்தூர்ல இருக்க திராவிடர் கழக, அது எந்த 1008 கழகம் இருக்கிறதுனால எந்த கழகம் மறந்துடுச்சு, திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஒரு கழகத்தோட ஆபீஸ் அடிச்சு மறக்கணும் ஒரு பர்டிகுலர் புக்கு. இந்த பிரச்சனையிலுமே வரும். இந்த பிரச்சனை நேரடியா இப்ப இந்த பிரச்சனைக்கு நம்ம எதிர்வா இவ்வளவு பேர் பேசுறோம், ஓகேவா? நேரடியா ஒரு தப்பு. சாதி மறுப்புன்றது தேவையான விஷயம். சாதி மறுப்பு தருமணம்ன்றதுல எந்தவித குறையும் சொல்ல முடியாது. நேரடியா இது வந்து சாதிக்கு எதிரான ஒரு ஆக்ஷன், மாறலி அதுதான் சரியான ஒரு, அதாவது அந்த சாதி மறுப்பு திருமணத்துக்கு தான் நம்ம ஆதரவு தெரிவிச்சு ஆகணும். ஆனா இதோட அவுட்ரேஜ் பொதுமக்கள் கிட்ட எப்படி இருக்கு பார்த்தேன்னா, நிறைய பேர் அந்த ஊர் பகுதியை சேர்ந்தவங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சி பண்ணது தப்பு, சிபிஐஎம் பண்ணது தப்புன்றாங்க, டிஎம்கே இந்த மாதிரி ஆதரவு தர்றது தப்புன்றாங்க, திராவிட கழகம் நேரடியாவே, அதாவது இப்ப வந்து எதுவுமே பேசல, எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே விடல டிஎம்கே. ஆனா அட்டாக் வந்து டிஎம்கே மேல விழுகுது, பொது சமூகத்திட்ட இருந்து, பொதுமக்கள் கிட்ட இருந்து. இது வந்து உள்ள இருந்து யாரு பண்றான்றதுலாம் பொதுமக்கள்னு சொல்லாதீங்க ப்ரோ. அதான் தெரியும், பத்திரிகையாளர்கள். அதாவது இல்ல நான் பத்திரிகையாளர், அந்த கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கிற பத்திரிகையாளர்கள்னா நீங்க நம்ம வந்து இங்க வெறும் மணி பேரை மட்டுமே சொல்றோம். மணி வந்து நடுநிலை பத்திரிகையாளரா அப்படின்னா, நான் இந்த வீடியோ இருக்கு, இதே போக்கில் போனால் திமுக 200க்கு மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும் 2026 அப்படின்னு ஒரு வீடியோல பேசியிருக்கிறோம். இல்ல அது வந்து அவன் பிரச்சனை இல்ல. ஆனா சமீர் அகமது மாதிரியான நான் நடுநிலை ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கணிசமான அளவுல மக்கள் கிட்ட நம்பகத்தன்மை வச்சுட்டு இருக்காங்க. மணி மாதிரி ஆளுங்களை வந்து யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்க வந்து மணியோட வீடியோஸ்ல கீழே போயிட்டு பாத்தீங்கன்னாலே கமெண்ட் ஃபுல்லா வந்து ஓலா ஓட்டாதீங்க ப்ரோ அப்படின்னா வந்து கமெண்டே இருக்கும். ஆனா சமீர் அகமதுக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மை இருக்கு. சமீர் அகமது மாதிரியான ஆளுங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அது எந்த பக்கம் நிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்காம நான் நடுநிலையா இருக்கேன் அப்படின்ற பேர்ல சுத்தி சுத்தி அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு இந்த ஆள் எடுத்து மொத்தமே கொடுத்துட்டு இருக்கான். நீ இதை பேச மறக்கிற, நீ இதை எடுத்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வேங்கை வயல் பிரச்சனையை பத்தி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லி நீங்க எத்தனை காலத்துக்கு தான் இங்க இருக்கவங்களை ஏமாத்த போறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை அவன் வாயிலிருந்து வரும். மனுஷன் அவர் வாயிலிருந்து வரும். அது மட்டும் இல்லாம இவனுங்கெல்லாம் பிடிச்சி சட்டையை பிடிச்சி நிக்க வச்சு, சரி வேங்கையில் வயல்ல பிஏ கலந்துட்டாங்கப்பா, திமுக கவர்மெண்டால ஒன்றும் பண்ண முடியல, ஒன்றும் பண்ணல, என்ன பண்ண சொல்ற, என்ன பண்ணணும், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சட்டையை பிடிச்சி கேட்டா பதில் சொல்லுவாங்க. அதான் சிபிஐக்கு போக சொல்றாங்க, அதனாலதான் சிபிஐக்கு போக சொல்றாங்க. நான் சபதம் எடுத்திருக்கேன், அதனால என் வாழ்க்கையை கட்டுப்படுத்துறேன்.
ஐயா எனக்கு தெரிஞ்சு வீடியோ ஒழுங்கா பண்ணிருப்போமா? அது பாத்துக்கலாம். சரி ஏன் நடுவு நடுவுல பேசுற, பேசிட்டு 2